அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா நியூ இயருக்காக பெங்களூர் போகிறோம். நம்ம நியூ இயருக்காக பெங்களூர் காலேஜில் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஒரு 100 கிலோ சிக்கன் பிரியாணி, 100 கிலோ சிக்கன் கிரேவி, ஒரு 20 கிலோ வந்து சிக்கன் குருமா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூர் போயிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம திண்டுக்கல் ஜங்ஷனில் இருக்கோம். இனி நம்ம ட்ரெயினில் ஏறணும். மக்களே, நம்ம வந்திருக்க மெடிக்கல் காலேஜ் தான் மக்களே. இதில் மெடிக்கல் காலேஜு, லா காலேஜு, நர்சிங் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, மிடில் ஸ்கூல் எல்லாமே வந்துருக்கு. இந்த வருங்க அப்படியே பாருங்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. பட்டா போட்டோம். நம்ம ஒரு கோழி, 2 சிக்கன் பிரியாணி, ஒரு குருமா. அடுப்பு 10 வைக்கிறார் கேமராமேன். ஒரு ஒட்டாக்கு நம்ம 40 கிலோ போடுறோம். அந்த ஒட்டாக்கு 40 கிலோ, மொத்தம் 80 கிலோ அரிசி, 80 கிலோ சிக்கன். நம்ம வந்து ஆக்குறது இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஆக்குறோம். எண்ணெய், நெய், புதினா, பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். நெய் 4 கிலோ, எண்ணெய் 6 லிட்டர், புதினா 3 கட்டு. பாருங்க, பெரிய வெங்காயம் இருக்கா, பெரிய வெங்காயம் 4 கிலோ. எல்லாம் வந்து பெரிய கிரவுண்டுங்க. காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, இப்படியே அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இனி அடுப்பு பிடிச்சி எரியணும், அதுதான் வேலை. மாஸ்டர் வந்து மசாலா பிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். அதாவது இஞ்சியில் வந்து ஏன்டா இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்காதீங்க. அங்கே இருங்க, நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாங்க. இஞ்சியில் நிறையா தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது, ஆனால் அரைச்சிட்டாங்க. இஞ்சி ஊற்றணுன்னு எப்படி ஓடுது பார்த்தீங்களா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா தாங்க இருக்குது. பெங்களூரில் இதுதான் கிடைக்கும் போல். தயிர் 4 லிட்டருங்க. ராஜானே, தயிரை பார்த்தீங்களா? தயிர் பேர் என்னான்னு தெரியலையே. நந்தினி கார்டு. இது வந்து தெலுங்கில் போட்டிருக்காங்க. நெய்யுமே சாரி, கன்னடத்தில் போட்டிருக்காங்க. கன்னடம். இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் நெய்யும் வந்துச்சு, நந்தினி பிராண்டில் தான். நமக்கு தயிர் 4 லிட்டருங்க. முந்திரி பருப்பு 300 கிராம். மிளகாத்தூள் நம்ம சக்தி மிளகாத்தூள் கிடைக்காது, அதனால வந்து
இப்படி அரைச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அரைச்ச மிளகாத்தூள் நம்ம போடுறோம். கலரை பார்த்தீங்களா அப்படியே எப்படி இருக்குது, உண்மையான கலருங்க. எவ்வளோ காற்றடிச்சாலும் அடுப்பு அருமையாக பிடிச்சிருச்சுங்க. இங்கே வருங்க. வெங்காயம் புதினா பொன்னரமாயிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து படர்ந்து வர்றதுக்காக நல்லா கிண்டிக்கலாம். தக்காளியை கொட்டிக்கலாம். 4 கிலோ தக்காளி. மசாலாவை கொட்டிக்கலாம். ஒரு அரை செம்பு மட்டும் தான் ஊற்றும், அதிகம் ஊற்றக்கூடாது. இப்படி இருந்தால் தான் இலையில வைக்கல நல்லா கறி முழுசாக அப்படியே நல்லா வெந்து ஃபுல்லாக இருக்கும். உப்பு 1.5 கிலோ கொட்டிக்கலாம். 1/2 கிலோ, மொத்தம் 1.5 கிலோ உப்பு போட்டாச்சு. இப்போ கிண்டிக்கலாம். மசாலாவை நல்லா வேகட்டும். இது நம்ம கறியை வேக வைப்போம். மசாலா வளைச்சி தண்ணி ஊற்றிக்கலாங்க. மசாலா வெந்துருச்சுன்னா நம்ம அடுத்து கறியை தூக்கி கொட்டிடலாம். லெமன் ஊற்றிக்கலாம். 25 பழம். இப்போ வந்து பிரதர் கிண்டி பார்க்குறாரு மசாலாவை. இங்கே பாருங்க, ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் தடுமாற்றம். அடுத்தடுத்து பழகிடுவார் கிண்டாருனா. திண்டுக்கலுக்கு வாங்க. திண்டுக்கல் வந்துட்டு நம்ம ரூம்மேட் வந்திருக்காங்க. அவங்க முதல்ல நாம ட்ரை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நைட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் திண்டுக்கல். திண்டுக்கல் அத்தன்டிக் பிரியாணியை அவங்க டேஸ்ட் பண்ணணுன்றக்காண்டி தான் நம்மளை திண்டுக்கல்லேருந்து பெங்களூருக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. வந்து நம்ம சிறப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம குருமாவை பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்களா எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு அப்படியே கொதிக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க வந்து பக்குவம். மாஸ்டர் கிண்டி காட்டுங்க மாஸ்டர். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடி பிடிக்கும். ஆனால் நம்ம ஒரு அடி பிடிக்காமல் அவ்வளோ அழகாக கிண்டியிருக்கோம். இப்போ வந்து மட்டன் 60 கிராம் பீஸு, சிக்கன் 60 கிராம் பீஸு, 40 கிலோ அரிசிக்கு 40 கிலோ சிக்கன் நம்ம போடுறோம். இங்கே இருங்க, 60 கிராம் பீஸ்னாலும் அப்படியே பார்க்கவே நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்குங்க. கறி சூப்பராக இருக்குங்க. இவங்க வந்து இந்த காலேஜில் வந்து கேன்டீனில் வேலை பார்க்குறாங்க. கேன்டீன் செஃப்பு. இவங்களும் சேர்ந்து நம்மளோட ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்க, ஒரு பக்கம் ராஜானே மாஸ்டர், இன்னொரு செஃப்பு, 3 பேரும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஆளாக இங்கே கிண்டிகிட்டு இருக்காரு மசாலாவை. இப்போ வந்து கறியை கொட்டியாச்சு. இப்போ வந்து மசாலாவும் கறியையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கறியை வேக வைப்போம். அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரில, ஆனால் நம்ம கேட்டுக்கிட்டோம். வேறுங்க குருமா, சிக்கன் குருமா. நைட்டு புரோட்டாக்கு சிக்கன் குருமா நம்ம வைக்கிறோம். கறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உலை தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி ஆல்ரெடி ஊற போட்டாச்சு. மொத்தம் உலைக்கு தண்ணி 3 கேனு ஊற்றுறோங்க. 3 கேனு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சிருச்சுங்க.
ரெண்டாவது ஒட்டாக்கு. இப்போ வந்து நம்ம கறியை கொட்டிட்டு அரிசி ஊற ஊற்றியாச்சு. கிண்டி விட்டு மூடியை போட்டோம். உலை கொதிக்குது. இப்போ வந்து அரிசி அள்ளிடலாம். உலை கொதிக்குது பார்த்தீங்களா? அரிசியை கொட்டிக்கலாம். அப்படியே உலை அருமையாக கொதிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசியை கொட்டியாச்சு. அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம். உப்பு உரப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரையும் கிண்டுறோம். தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா அரிசி அமைக்கி பார்த்து நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டுடலாம். தம் போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. வந்து மூடியை போட்டாச்சு. நம்ம கங்கல்லி மேலே போட்டுடலாம். தம் போட்டாச்சு. ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம தம் உடைச்சிடலாம். அருமையான திண்டுக்கல் பிரியாணியை நம்ம பெங்களூரில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது வட்டா தம் போட்டாச்சுங்க. மக்களே, தம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் உடைச்சிக்கலாம். ஆஹாஹா, அருமையான பிரியாணிங்க. கோழி பிரியாணினால மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மெதுவாக தம் உடைக்கிறாரு. ஏன்னா கறி உடஞ்சிடக்கூடாது. இங்கே வருங்க, கறி அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா? தொட்டால் அப்படியே உடையணும். அப்படி இருக்குது அந்த பக்குவத்தில். சூப்பரான பக்குவத்தில் கறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சாம்பிள் பார்ப்போம். பெங்களூரில் நம்ம இப்போ சிறப்பாக பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆக்கி நம்மளோட சாமி பார்த்தோம். அவங்களுக்கு திருப்தின்ட்டாங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு எல்லாம் திண்டுக்கல் பிரியாணிலாம் நம்ம தான் கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ நம்ம இதோட நம்ம இங்கே வேலையை முடிச்சுட்டு நம்ம இப்போ திண்டுக்கலுக்கு கிளம்புறோம். நாங்கள் இப்போ எல்லோரும் மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின்லேருந்து நம்ம எப்பயும் போது நார்மலாக திண்டுக்கலுக்கு ட்ரெயின் ஏறணும். வேறு மெட்ரோ ட்ரெயினுக்கு போகணும். இப்போ பாருங்கள் எப்படி வேகமாக போகும் பாருங்கள். ஒரு இன்ட்ரோ கொடுக்குறக்குள்ளேயும் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் போகிற மெட்ரோ ட்ரெயினை பாருங்கள். இங்கேயே போயிட்டாங்க.